அத்தை வீடு வந்துருச்சு. ஓ, வீடு வந்துடுச்சா? அத்தை அத்தை அவசரம் இல்லை, மெதுவாவே இறங்குங்க. ம். என்னங்க அத்தை, நம்ம ஏரியாவிலேயே நிறைய பழக்கடைங்க இருக்கு. அதை விட்டுட்டு எதுக்காக அவ்வளவு தூரம் போய் பழம் வாங்கணும்னு சொன்னீங்க? என் கூட பேசணும், என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதான் காரணமா இருக்கும். ம். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அத்தை. இத்தனை நாளா நான் தான் அதை புரிஞ்சுக்கல. பரவாயில்ல விஸ்வா, அம்மா மேல இருக்கிற பயத்தினாலதான் நீ இப்படி இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஸ்வா. தெரியும் அத்தை, அப்பாதான் சொல்லுவாரு, அத்தைக்கு நமக்கும் இருக்கிறது ரத்த சம்பந்தம், அது என்னைக்கும் விட்டு போகாதுன்னு சொல்லுவாரு. அந்த பாசத்தை ஃபீல் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட சின்ன வயசுல அம்மாவுக்கு தெரியாம வந்து உங்களுக்கு நான் கேக் ஓட்டியிருக்கேன். விஸ்வா, அதெல்லாம் உனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கா? எது மறந்தாலும் அதை என்னால மறக்க முடியாது அத்தை. அந்த வயசுல உங்களை நான் என் அம்மா மாதிரி நினைச்சிட்டேன். அந்த பாசம் இப்பவும் என் மனசுல இருக்கு. உன்னோட பாசத்தை நீ எனக்கு புரிய வச்சுட்ட. அத நான் கண்ணால பார்த்துட்டேன், காது குளிர கேட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அத்தை, உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மா எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அத்தை, ஒரே ஒரு தடவை உங்களை நான் அம்மானு கூப்பிடலாமா? விஸ்வா, நான் உங்க வயித்துல பிறந்திருந்தா நான் அப்படி கூப்பிட்டுருப்பேன்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அம்மா, விஸ்வா, அம்மா வந்துட போறாங்க, நீ கிளம்பு. சரி அத்தை. வராத்த.
சாமி, என் பையன் என் அம்மானு கூப்பிட்டுட்டான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதும் சாமி, போதும். இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதும் சாமி. ரத்த பாசம்னா என்னன்னு எனக்கு நீ புரிய வச்சுட்ட. அவன் பிறந்ததுல இருந்தே எனக்கு கிடைக்காத சந்தோஷம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பிறந்ததுக்கான பலனை இன்னைக்கு நான் அடைஞ்சிட்டேன் சாமி. இது போதும், எனக்கு இது போதும். என்னோட புள்ள இப்பதான் என் அம்மானு கூப்பிட்டிருக்கான். இந்த நேரத்துல இந்த பிரிவு தேவைதானா? அன்னி ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு எல்லாரையும் பிரிய சொல்றது நியாயமே இல்ல சாமி. விஸ்வா எப்பவும் போல இருந்திருந்தா இது விதியேன்னு ஏத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு தன் பாசத்தை காட்டிட்டான். பிள்ளை பாசத்தை கண்ணால காட்டிட்டு எங்களை பிரிக்கிறது நியாயமே இல்ல சாமி. என்னால என் பிள்ளைய பிரிஞ்சு போக முடியாது. அவனோட ஞாபகம் வந்து என்ன அழுது அழுது புலம்ப வச்சிடாத சாமி. அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருக்கணும். நான் அதைத்தான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, அம்மா, மா, மா, சிவகாமி, சிவகாமி, துளசி, துளசி, ஏய் என்னாச்சு? ஒன்னும் ஆகல, நீ பயப்படாத. ஏய், கால்ல என்னடி பிரச்சனை? பயப்படாதம்மா, வண்டியில வரப்போ கீழே விழுந்துட்டேன். ஐயோ, எனக்கு அடியில ஒன்னும் படலம்மா. ஏண்டி காலை பிடிச்சிட்டு நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்க? கேட்டா ஒண்ணே இல்லைங்கிற. இது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்மா. இந்த கால்வலி கூட எனக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு விஸ்வா நடந்துக்கிட்டத பார்த்து அதுதான் ரொம்ப வலியா இருக்கு. விஸ்வாவா? அவன் என்ன பண்ணா? என்ன பண்ணானா? நான் கீழே விழுந்ததுக்கு காரணமே அவன்தான். ப்ரோ, நான் அப்புறம் பேசுறேன் ப்ரோ. சாரிமா, உனக்கு ஒன்னும் ஆகல. நீ நல்லா தான் இருக்க. நீ எந்திரிச்சுக்கோ. ஒன்னும் ஆகலையா? என்னால முடியலடா. வண்டியில கால் மாட்டிச்சுடா, வலிக்குதுடா. கொஞ்சம் ட்ரை பண்ண, உன்னால முடியும். நீ எந்திரிச்சுக்கோ. டேய் விஸ்வா. சாரிமா, நீ தானே விழுந்த. நீ எந்திரிச்சுக்கோ. ட்ரை பண்ணா முடியும். அவனுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டாலே அவளை காப்பாத்தலான்னு நினைக்காம அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போறான். சரியான கல் நெஞ்சக்காரன். என்ன காப்பாத்துறா விஸ்வான்னு கெஞ்சின. காரை விட்டு ஓடி வந்தவன் நானு தெரிஞ்சதும் கண்டுக்காம போயிட்டான். சரியான யூஸ்லெஸ் ஃபெலோ, சாடிஸ்ட். அவன மாதிரி இடியட்ட நான் பார்த்ததே இல்ல. பைரவி அவனை தப்பு தப்பா வளர்த்திருக்கா. பார்த்து வரமாட்டியா? கண்ணை எங்க வச்சிருக்கேன்னு என்னைய திட்டுறாமா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே மிளகாப்பொடிய தண்ணில கரைச்சு அவன் மூஞ்சில ஊத்தணும். ஏய் ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாத துளசி. கண்ணு எரியும். நல்லா எரியட்டும். பச்சை மிளகாய நல்லா அரைச்சு அவன் வாயிலேயே அப்பணும். ஐயோ, பாவண்டி அவன். அவன் வாயெல்லாம் புண்ணாயிடாதா? ஆகட்டும், அப்பதான் அவனுக்கு நல்ல புத்தி வரும். ஆமா, அவனை சொன்னா நீயே டென்ஷன் ஆகுற. ஐயோங்கிற பாவங்கிற என்ன ஃபீலிங்ஸா?
பையன் மேல பாசம் பொங்குதோ? உன்னோட பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கேன், அவன் காப்பாத்தாம போயிருக்கான். நியாயமா அவன் மேல உனக்கு கோவம் தான் வரணும். ஆனா நீ அவனுக்கே ஏதோ ஆயிட்டா மாதிரி ஓவரா எமோஷனல் ஆகுற. ஏமா இப்படி? நீ இப்படி கண்மூடித்தனமா பாசம் காட்டுறதுனாலதான் அவங்க ஏறி மிதிக்கிறாங்க. அன்புனா என்னன்னு தெரியாத அவனுக்கு போய் பாவம் பாக்குறியா? சிச்சி, அவனா மனுஷனே கிடையாது. நல்ல பேரு வச்சிருக்காங்க, விஸ்வான்னு. பெத்தவளும் சரியில்லை, புள்ளையும் சரியில்லை. பைரவி கெட்டவனா, இவன் கேடு கெட்டவனா இருக்கான். அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். ஏய் துளசி, எதுக்கடி அவனை நீ சபிக்கிற? அவன் நல்ல பையன் தாண்டி. அன்னைக்கு பயந்துதான் அவன் இப்படியெல்லாம் நடந்திருப்பான். ஏன் அவனுக்கு புத்தி இல்லையா? அவன் சின்ன பையன்டி. அன்னி பேச்ச மீற முடியல. ஓ மேலையும் ஏ மேலையும் அவன் நிறைய பாசம் வச்சிருக்கான். அப்பானா கூட அவனுக்கு இஷ்டம்தான். ஆனா அவனால அதை காமிச்சிக்க முடியல. அவனை தப்பா நினைக்காதடி. என்னதான் இருந்தாலும் அவன் நமக்கு சொந்தம். ஐயோ, இதெல்லாம் கேட்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. அவனெல்லாம் சொந்தம்னு சொல்லிக்காதம்மா, அசிங்கமா இருக்கு. நான் அவனுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். இன்னைக்காவது ஒரு நாள் தனியா பைக்ல வருவான்ல, அப்ப வச்சுக்கிற கச்சேரி. ஹேய், என்னடி பண்ண போற? அப்படியெல்லாம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதடி. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நாம தாண்டி வேதனைப்படணும். சரி சரி, இதுக்கு போய் அழாத. அவனை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஓகேவா? இப்படியே சென்டிமெண்டா அழுது அழுது ஏன் வாய அடைச்சிரு. மா, கண்ணை தொடச்சுக்கோமா, அழாத. கடவுளே, உன்கிட்ட பேசினதே தப்பா போச்சுமா. அப்பா வந்துருவாருமா. உன்னை இப்படி பார்த்தாருன்னா அப்புறம் அவரும் ஃபீல் பண்ணுவாரு. அந்த குடும்பத்து மேல அப்படி என்னம்மா? உன்னோட பாசத்துல 10% அங்க இறந்திருந்தா கூட சந்தோஷப்படலாம். அதுதான் இல்லையே, அப்புறம் என்னம்மா? 10% இல்லடி, 100% பாசம் காட்டுற அளவுக்கு எனக்கும் விஸ்வாவுக்கும் பந்தம் இருக்கு. அவன் என் தொப்புள் கொடி உறவுடி. இந்த உண்மை தெரியறப்ப நீயே புரிஞ்சுப்ப துளசி. சரி சரி, உனக்கு அடிபட்டிருக்குல்ல, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். ம். சரி சரி, உட்கார், டிராப் பண்றேன். ஐயோ, ஏய், நான் எங்க ஆடுறேன்? முதல்ல கார்ல உட்காருங்க. உட்காருங்க அத்தை. இதை பத்தி கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. துளசி கண்டிப்பா கடுப்பா இருப்பா. அவ காப்பாத்த சொல்லி கெஞ்சினப்ப நான் கண்டுக்காம வந்துட்டேன். இப்ப அத்தைக்கு ஹெல்ப் பண்ண தெரிஞ்சா பயங்கரமா சண்டை போடுவா. கொஞ்ச நாளைக்கு அவளை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது.
பண்ணிருக்கவே கூடாது. என்ன பண்றது, அம்மாவுக்கு பயந்து இப்படிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏய், என்ன பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க? உன் அம்மா தான் மோசமானவங்கன்னு நினைச்ச, நீ அதை விட மோசமானவனா இருக்கடா. அம்மாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். இவனுக்காகலாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவன் பார்ட்டிக்கெல்லாம் வரமாட்டான். இவன் பூச்சி பிடிக்க தான் போவான். ஏன்னா இவன் பூச்சி பிடிக்கிறவன். எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா அவ வேற ஏரியாவுக்கு போயிட்டானா நான் யார்கிட்ட சண்டை போடுறது? அவளை பாக்குறப்ப வெறுப்பா இருக்கு. அவ பேசினாலே கோவம் கோவமா வருது. எங்க பார்த்தாலும் சண்டை தான் போட்டுக்கிறோம். 2 பேருக்கும் செட் ஆகிறதே இல்லை. ஆனா இனிமே அவளை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறப்ப மனசு என்னவோ பண்ணுது. துளசி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். ஏன்னே தெரியல, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அது அவ மேல இருக்கிற பிரியமா கூட இருக்கலாம். இந்த நேரத்துல பிரியற மாதிரி ஆயிடுச்சு. அவளை பார்க்காம எப்படி இருப்பேன்னே தெரியல. என்னங்க? அப்படி வைமா. என்னங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன். நீ சந்தோஷமா இருக்கன்னா ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி என்னமா நடந்துச்சு? இன்னைக்கு நம்ம விஸ்வாவை பார்த்தங்க. இதுல சந்தோஷப்பட என்னமா இருக்கு? விஸ்வாவை தினமும் தானே பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லங்க, இன்னைக்கு காலையில மார்க்கெட்டுக்கு போன இடத்துல விஸ்வா என்ன பார்த்துட்டு அவனே வந்து பேசினாங்க. நிஜமாவா? ஆமாங்க. நான் தனியா நிக்கிறத பார்த்துட்டு வாங்க அத்தை, கார்ல போலாம், நானே உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. முதல்ல கார்ல உட்காருங்க. அம்மா, விஸ்வா என்ன அம்மான்னு கூப்பிட்டாங்க.